Hello trainees. இன்னைக்கு நம்ம different hand operated tools மற்றும் அதோட uses பத்தி கத்துக்க போகிறோம். இந்த வீடியோட objectives என்னன்னா இந்த செஷனுக்கு அப்புறம் நீங்க விதவிதமான hand operated tools ஐடென்டிஃபை செய்ய முடியும். hand operated tools யூஸ் செய்யறத டெமான்ஸ்ட்ரேட் செய்ய முடியும். வாங்க let's start. முதலில் இந்த கையால் இயக்கப்படும் கருவியை பார்ப்போம். இது கை ரம்பம் எனப்படும். நீங்கள் பார்த்தபடி மரத்தை முன்னும் பின்னுமாக நகர்த்தி வெட்டுவதற்கு இது பயன்படுத்தப்படுகிறது. இதை பயன்படுத்தி முதலில் கைப்பிடியை உறுதியாக பிடிக்கவும், பின்னர் கத்தியின் துண்டிக்கப்பட்ட விளிம்பை மரத்தின் மீது குறிக்கப்பட்ட கோடு வழியாக அதை வெட்ட வேண்டும். பின்னர் மரத்தை வெட்டுவதற்கு பிளேடை முன்னும் பின்னுமாக வேகமாக நகர்த்தவும். அதை திறம்பட பயன்படுத்த சில பயனுள்ள குறிப்புகள் இங்கே உள்ளன. நீங்கள் வெட்டுவதற்கு மரக்கட்டையை பயன்படுத்தும் போது அதை 45 டிகிரி கோணத்தில் பிடித்து அதை வெட்டுவதற்கு பயன்படுத்த வேண்டும். நீங்கள் அதை வெட்டும் போது கோணத்தை மாற்ற வேண்டாம். ஆழமான வெட்டுகளை செய்ய மரக்கட்டை மீது செங்குத்து அழுத்தத்தை வைக்க வேண்டாம். நீங்கள் மரத்தை வேகமாக வெட்ட விரும்பினால் ரம்பம் முன்னும் பின்னும் நகரும் வேகத்தை அதிகரிக்கவும். இது உண்மையிலேயே பிளேடை மிகவும் எளிதாக வழிநடத்த உதவும். பிளேடின் முழு நீளத்தை பயன்படுத்தவும். எனவே பிளேடின் மேல் பகுதியும் பிளேடின் அடிப்பகுதியும் தொடும் வகையில் பிளேடை நகர்த்த வேண்டும். இந்த கருவியை முடித்துவிட்டோம். இது ஹேண்ட் பிளேனர் என்று அழைக்கப்படுகிறது. நீங்கள் பார்த்தது போல மரத்தை மென்மையாக்கவும் அதன் தடிமனை குறைக்கவும் இது பயன்படுத்தப்படுகிறது. அதை பயன்படுத்த முதலில் இதை உங்கள் இரு கைகளாலும் பிடித்துக் கொள்ளுங்கள். ஹேண்ட் பிளேனரை உங்களிடமிருந்து ஒரு திசையில் நகர்த்த முயற்சிக்கும் போது அதை தள்ளவும். அதை உங்களை நோக்கி நகர்த்த முயற்சிக்கும் போது அதை இழுக்கவும். மரத்தை ஷேவ் செய்ய அழுத்தவும். அதை திறம்பட பயன்படுத்த சில பயனுள்ள குறிப்புகள் இங்கே உள்ளன. கை விமானத்திலிருந்து கத்தியை அகற்றவும். நீங்கள் மரத்தை ஷேவ் செய்வதை எளிதாக்குவதற்கு அதை கூர்மைப்படுத்தவும். அதை கூர்மைப்படுத்த நீங்கள் ஒரு எண்ணெய் கல் மற்றும் சில துளி எண்ணெயை பயன்படுத்த வேண்டும். மரத்தை அதிகமாக்கவோ அல்லது குறைக்கவோ ஷேவ் செய்ய கையில் விமானத்தின் கீழ் கத்தியின் நீளமான பகுதியை நீளத்தை சரி செய்யவும். நீளம் அதிகரிக்கும் போது அது அதிக மரத்தை மொட்டையாக்கும். நீளம் குறையும் போது அது குறைந்த மரத்தை சவரம் செய்யும். தானியத்துடன் திசையில் மரத்தை ஷேவ் செய்ய முயற்சிக்கவும். இந்த கருவியை முடித்துவிட்டோம். இது உறுதியான உளி என்று அழைக்கப்படுகிறது. நீங்கள் பார்ப்பது போல இது மரத்தை வெட்ட அல்லது செதுக்க பயன்படுத்தப்படுகிறது. இதன் நோக்கத்தை அடைய இது ஒரு மெல்லட்டுடன் பயன்படுத்தப்படுகிறது. அதை பயன்படுத்த முதலில் கைப்பிடியை உறுதியாக பிடிக்கவும். பின்னர் கத்தியின் விளிம்பை மரத்தின் மீது குறிக்கப்பட்ட கோடு வழியாக அதை வெட்ட வேண்டும். பின்னர் மரத்தை வெட்ட ஒரு மெல்லட்டை பயன்படுத்தி உளியை அடிக்கவும். இதை திறம்பட பயன்படுத்த சில பயனுள்ள குறிப்புகள் இங்கே. நன்றாக மரவேலை செய்யும் போது உளியை கீழ் விளிம்பிற்கு அருகில் பிடிக்கவும். இது நுணுக்கமான மாற்றங்களை செய்வதை எளிதாக்கும். ஆனால் அவ்வாறு செய்யும் போது கவனமாக இருங்கள். உளியின் பாதையில் உங்கள் கையை ஒருபோதும் வைக்க வேண்டாம். உளிக்கும் கைக்கும் இடையில் மரம் இருந்தாலும் இது உண்மைதான். சில நேரங்களில் உளி திடீரென்று மரத்தின் வழியாக சென்று உங்கள் கையை காயப்படுத்தும் ஒரு சந்தர்ப்பம் இருக்கலாம். இது ஒரு கோப்பு என்று அழைக்கப்படுகிறது. நீங்கள் பார்க்கிறபடி பிளேடின் குறிப்பிட்ட பகுதிகளில் தேய்ப்பதன் மூலம் வெவ்வேறு பிளேடுகளை கூர்மைப்படுத்த இது பயன்படுகிறது. இதை பயன்படுத்த முதலில் கைப்பிடியை உறுதியாக பிடிக்கவும். பின்னர் கூர்மைப்படுத்தப்பட வேண்டிய பிளேடின் துண்டிக்கப்பட்ட விளிம்பில் கோப்பை வைக்கவும். துண்டிக்கப்பட்ட விளிம்பை கூர்மைப்படுத்த கோப்பை ஒரு திசையில் நகர்த்தவும். அவ்வாறு செய்யும் போது கோப்பின் மறுமுனையை பிடிக்கவும். இதை திறம்பட பயன்படுத்த சில பயனுள்ள குறிப்புகள் இங்கே. ஒரு கைரம்பத்தை கூர்மைப்படுத்தும் போது ஒவ்வொரு துண்டிக்கப்பட்ட விளிம்பையும் எத்தனை முறை கூர்மையாக்கி ஒவ்வொரு துண்டிக்கப்பட்ட விளிம்பிற்கும் ஒரே மாதிரியாக வைத்துக் கொள்ளுங்கள். மேலும் ஒரு பக்கத்திலிருந்து மாற்று துண்டிக்கப்பட்ட விளிம்புகளை மட்டும் கூர்மைப்படுத்தவும் மற்றும் மறுபுறத்தில் இருந்து துண்டிக்கப்பட்ட விளிம்புகளின் மற்ற தொகுப்பை கூர்மைப்படுத்தவும். இது எண்ணெய் கல் என்று அழைக்கப்படுகிறது. நீங்கள் பார்க்க முடியும், இது வெவ்வேறு கத்திகளை கூர்மைப்படுத்த பயன்படுகிறது. இதை பயன்படுத்த முதலில் அதை ஒரு மேஜை மேற்பரப்பில் வைக்கவும். அங்கு அது உறுதியாக இருக்கும். ஒரு கத்தியை கூர்மையாக்கும் போது மசகு எண்ணெயாக செயல்படும் எண்ணெய் கல்லில் எண்ணெயை தடவவும். பின்னர் கூர்மைப்படுத்த வேண்டிய கத்தி எண்ணெய் கல்லின் மீது வைக்கப்பட்டு
அதை ஒரு குறிப்பிட்ட திசையில் சுழற்ற வேண்டும் அல்லது ஒரு குறிப்பிட்ட திசையில் நகர்த்த வேண்டும். இது மீண்டும் மீண்டும் பலமுறை செய்யப்படுகிறது. பின்னர் பிளேடு புரட்டப்பட்டு இதே செயல்முறை மீண்டும் மீண்டும் செய்யப்படுகிறது. மேலே கொடுக்கப்பட்ட 2 முறைகளில் ஒன்றை மட்டுமே நாம் பின்பற்ற வேண்டும் மற்றும் பிளேடின் ஒவ்வொரு பக்கத்திலும் 2 முறைகளை பயன்படுத்த வேண்டாம். அதை திறம்பட பயன்படுத்த சில பயனுள்ள குறிப்புகள் இங்கே உள்ளன. கத்திகளை கூர்மைப்படுத்த அதை பயன்படுத்தும் போது அதிகப்படியான எண்ணெயை சேர்க்கவும். இது எண்ணெய்கள் சரியாக உயிர்வூட்டப்படுவதை உறுதி செய்யும். இது டெனான் ரம்பம் என்று அழைக்கப்படுகிறது. நீங்கள் பார்த்தபடி இது தானியங்கள் மற்றும் தானியங்களின் குறுக்கே வெட்டுவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. இதை பயன்படுத்த கைப்பிடியை இறுக்கமாக பிடிக்கவும். மரத்தை வெட்டுவதற்காக ரம்பத்தை மரத்தின் மேல் வைக்கவும். எங்கு நீங்கள் வெட்ட விரும்புகிறீர்களோ ரம்பத்தை முன்னும் பின்னுமாக நகரும் வேகத்தை அதிகரிக்கவும். இதை பயன்படுத்த பயனுள்ள குறிப்புகள் இங்கே. ஆழமான வெட்டுக்களை செய்ய மரக்கட்டை மீது செங்குத்தான அழுத்தத்தை வைக்க வேண்டாம். நீங்கள் மரத்தை வேகமாக வெட்ட விரும்பினால் ரம்பம் முன்னும் பின்னுமாக நகரும் வேகத்தை அதிகரிக்கவும். வெட்டுவதற்கு பிளேடின் முழு நீளத்தையும் பயன்படுத்தவும். எனவே பிளேடின் மேல் பகுதியும் பிளேடின் அடிப்பகுதியும் தொடும் வகையில் பிளேடை நகர்த்த வேண்டும். மிகவும் துல்லியமான வெட்டுக்களை பெற உங்கள் ஆள்காட்டி விரலை பிளேடின் கைப்பிடியுடன் வைக்கவும். இது உண்மையில் பிளேடை மிகவும் எளிதாக வழிநடத்த உதவும். Recap. wood கட் செய்ய ஹேண்ட் சாங்கிற டூலை யூஸ் செஞ்சோம். வுட்டை ஷேவ் செஞ்சு அதோட திக்னஸை கம்மியாக்கிறதுக்கு ஹேண்ட் பிளேனருங்கிற டூலை யூஸ் செஞ்சோம். விதமான பிளேட்ஸை ஷார்ப் செய்ய சிசலுங்கிற டூலை யூஸ் செஞ்சோம். பிளேட்ஸை ஷார்பன் செய்ய ஆயில் ஸ்டோனுங்கிற டூலை யூஸ் செஞ்சோம். வுட் கட் செய்ய டெனன் சாவை யூஸ் செஞ்சோம். நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தது எல்லாமே கற்றுக்கிட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் சந்திப்போம் இன்னொரு வீடியோவில். அது வரைக்கும் தேங்க்யூ அண்ட் குட் பை.